ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோஸ் சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் மீம்ஸ் ஸ்டோர் தான் பார்க்க போறோம். எத்தனை நாள் எங்க போனீங்க? நாங்கள் டெய்லி மிஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. டெய்லி போய் ஒரு சேனல் செக் பண்ணிட்டே இருப்போம், வீடியோ வரவே வர. சரி, என்னதான் ரீசன் கீழே வேணா எனக்கு தெரியும். டே பார்த்தா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு அண்ணன் கேட்டுருவேன். பார்த்தா எல்லாரும் தான் கேட்டு வச்சிருந்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக அவரது பார்த்தேன், தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. சரி, இனிமேல் ரெகுலராக வரும்னா அப்பயே ஒரு இன்ட்டு வைக்கிறாரு. இனிமேல் வருமானு தெரியல அப்படின்ட்டாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, வந்துட்டார் அண்ணன் ஃபைனலாக. இனிமேல் பார்ப்போம். சரி, வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம். பயந்துட்டேன். பிரியாணி இனிமேல் கலவரம் தான். எவ்வளவு சம்பவம் நடந்து போச்சு. அதுக்குன்னு பெட்டு மேல ஆயில் லீக் ஆகி சீஸ் ஆகல. அநியாயத்துக்கு பண்ண கிடையாது. எங்கன்னா சாடியில் ஏற்றிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? பைக் தாயா அவங்கிட்ட வந்து மாட்டி கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு. ஓ, இது இப்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு. எல்லாரும் பண்ணுகிறாங்களா? பாலியல் பலாத்காரமா? தாலி மட்டும் கட்டல பண்ணிடுவாங்க. அது வாட்டர்மெலன் வெரி குட் நினைச்சீங்களா? இல்லங்க, அதுதான் 0 on 10. லோ ஃபைபர் கண்டென்ட், ஹை சுகர் கண்டென்ட். கண்டிப்பா திட்டுவீங்கன்னு தெரியும், ஆனா 0 தான். ஏன்னா அது ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் ஃப்ரூட். தெரியுதுடா, ஏன் சொல்றீங்க? நீயே சொல்லு. எல்லாரும் சொன்னா எதை சாப்பிடுறது? நான் யாரா தான் கேக்குறேன். ஆதி காலத்துல இருந்து வாழைப்பழம் தான் சாப்பிடுறேன். அம்மாக்கும் நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். எப்பவுமே நம்மள உண்மையா நேசிக்கிறவ தான் நம்ம லவ்வர். அண்ணனை அந்த டயலாக்குக்கு தான் டான்ஸ் ஆடுறாரா? அண்ணனை பொறுத்தவரைக்கும் இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். என்னையா சம்பந்தம் இருக்குது? சம்பந்தமே இல்லையா அந்த டயலாக்? அந்த ஸ்டெப், அந்த டயலாக் அப்படியே நல்லா இருக்கு. ஸ்டெப்பா போட்டாரு. ஓ, இவருமா? ஆமா, அது பார்த்தேன் நான் கூட. ஏதோ ஏயா இருக்குன்னு நினைச்சு தள்ளி. பேரு காடி. அவர்தான் கேட்கறேன். டேய், விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. நான் தான் சிகரெட். மெல்ல மெல்ல உன் நுரையீரலை கரியாக்கி உன் மூச்சை நிறுத்துவேன். என்னிடம் ஜாக்கிரதையாக இரு. நல்ல விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் அதிகமா நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. நான் தான் புரோட்டா. உன் குடலில் ஒட்டிக்கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன். நான் தான் ஃப்ரைட் ரைஸ். ருசியால் உன்னை மயக்கி உன் வயிற்றில் நஞ்சையும் கொழுப்பையும் நிரப்புவேன். புரோட்டா சாப்பிட்டே தான் தெரியல பார்ட்னர் பாரு. உன் கல்லீரலை சிறுக சிறுக அழித்து உன் வாழ்க்கையை இருளாக்கி விடுவேன். ஐயா, பேரெல்லாம் டெரராட்டாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு கேமராமேனு என்னடா வயசு உங்களுக்குலாம்? டே நாட்டிலேயே முதன்முறையாக விசாகப்பட்டின ரயில் நிலையத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ரோபோ போலீஸ் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்த 2 பழைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து தந்துள்ளது. ஜலதோஷம் வந்தா ஆவி கூட தெரியாது. அந்த குடிக்கிறது வீக்கா இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? படத்துல ஒரு அந்த மாதிரி
அதுக்காக தானே உங்களுக்கு ஏய் புடிச்சிட்டு வந்தீங்க காட்டு போயிடுச்சா தலைவரா ரீல்லாம் பண்ணி போடுவாருன்னு கடவா கேட்டேன். நீ இப்படி சிரிச்சதை நானே ஒன்று அச்சு விட்டுறோம் தல்ல. மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா பீச்ல கொண்டாடுறாங்க. ஆனா என் புத்தி மட்டும் திடீர்னு சுனாமி பார்த்தோம். என்ன யாரும் செருப்பால் அடிக்கல. இல்ல சார் இது வந்து எனக்குமே வத்தோம். எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா கடந்த 5-6 மாசமாவே எனக்கும் ஜானுக்குள்ளேயும் சண்டை வந்துகிட்டு இருக்கு. ஒரு நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. ஏதோ தப்பு நடக்கும் போது மட்டும் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ண ஏது பண்ண தெரியாத போதுதான் நம்ம திருப்பூர்ல இருக்கிற ஸ்ரீ சுயம்பு வாழை வராகியம்மன் கோயில் தேங்காய் அல்வாக்கு சித்தர் பீடத்துக்கு தான். என்னடா சாமிகளா ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டு அடப்பாவி. பீஸ் எங்கேயா கட்டி வச்சுக்கிறீங்க? என்னடா கேம் யா நல்ல கேம். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? தெரியும் தம்பி, அவனையே போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஓட்டி அரசியலும் பண்ண தெரியும். என்னடா இது எண்ணெயில உடம்புல கீறி வச்சுக்கிறாங்க. மாசத்துல 20 நாள் ஜெயிலு ஸ்டேஷன்ல அலையறவன் அவன். அவனோட போய் நல்லாவா இருக்கு? இப்படி அவனையே நினைச்சுக்கிட்டு 4 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்காந்துருக்கே வெக்கமா நான் ஏன் வைக்க பண்ணும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்கே வரல. பள்ளியோட அனுப்ப என்னடி ஆட்டுக்கறி வேஷம் போட்டுக்கிருக்க? ஒழுக்க பாப்பறி என்னடா குரங்க மண்ட படாத என்னையா காம்பினேஷன் கலர் நான் எப்படி இருந்தாலும் சரி இப்படிதான். நான் ஒரு அனாதி இப்படிதான். நீ தாண்டி இப்படிதான். என்ன பேசுறான்னு எந்த நம்பிக்கையில நீங்களா லவ் பண்றீங்க? எப்படி உங்களை நம்பிக்கை வளரிக்கிட்டு இருக்கான். விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி எங்க இருக்கு? அப்ப ஓட்டு போட முடியாது தெரியுமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டா? எனக்கு ஓட்டர் ஐடி தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேனா எனக்கு ஓகே. பேப்பரோ பெண்ணோ என்னன்னு கொடுங்க. ஓகே இப்படி ஒரே அடியில உங்க வீட்டு கிச்சன்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி அருவாளை வெட்ட பயப்படுறவங்களுக்காகவே இந்த அழகான ப்ராடக்ட் நாங்க பண்ணிருக்கோம். அருவாளி இதே மாதிரி சேஃபா வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வெறும் 275 rupeesக்கு நம்ம ஸ்டோன் அண்ட் சோல் வெப்சைட்ல சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. என்னது ஒரு கல்ல பொறிக்கிட்டு வந்துட்டு நடுவுல ஒரு கோடைக்கு வச்சுட்டு என்ன சொல்லி வித்த? இப்படி ஒரே அடியில உங்க வீட்டு கிச்சன்ல தேங்காய் ஒரு கல் இருக்காதா? இதுக்கு நான் பெஸ்ட் ப்ராடக்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க. சுலபமா கொள்றது புரியுதா? என்னடா புத்தலாட்டது? ஒரு ஆள சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு ஒரு வாரமா குத்தி அத கொல்லுங்க. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. தைரியமா வைக்கிறாங்க பத்தி அதிகம். அடுத்த அமலா செஞ்சியா? நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஏஐன்னு சொல்லிட்டு. You know what's the funniest part, ladies and gentlemen? இல்லையா எவ்வளவு டேலண்ட் காட்டுறாங்க. அது நினைச்சு சிரிப்பு. உன்னை பார்த்தா கூட அப்படியே சாட்சாத் பான்புரியா பார்த்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? To AI. ஓ அது ஏஐ வேறயா? இது ஏஐயா? டேய் பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல அது பொண்ணே இல்ல. Again guys, this video isn't real. The paint is AI. The license plate that says AI is AI. And even the car is AI. And this is you're hearing, it's AI generated. It's AI. AI. பரவேசி பயில்க. இதை தாங்க மிஸ் பண்ண 3 மாசமா இதை தான் மிஸ் பண்ண. எவ்வளோ விஷயம் நடந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அந்த ஏஐ வச்சு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சிகரெட் பிடிச்சா என்ன பாதிப்புன்றது அந்த அட்டைப்படத்தில் புற்றுநோயோட அவ்வளோ கொடூரமாக போட்டு வச்சுக்கிறாங்க அட்டையில். அதை பார்த்தே பிடிச்சின்னுக்கிறாங்க. இங்கே என்னவோ சொல்லி இப்போ என்னவோ மாறப்போதானா ஒன்றும் இல்லை. அது புரோட்டா சாப்பிட்டா இதுன்றது எப்போ வந்து எல்லாரும் சொல்லுங்கிற விஷயம்தான்.
அது இப்போ பார்த்து இது எதனா மாற போகிறாங்களா, அது சாப்பிட்டே பார்ப்பான் அதை. அது யூஸ் இல்லை, பட் பார்க்க நல்லா இருக்குங்க. அது இன்பில்ட்டாக அது உள்ள ஆர்கன்ஸ் வச்சு அது சொல்கிறது வந்து நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு மேபி பேரண்ட்ஸ் சொன்னால் அது கேட்கல, அவங்களுக்கு வேணா அது யூஸ் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அதாவது ஏஐ வச்சு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறதுக்கு எந்த மாதிரி நல்ல பண்ணுறது நல்லா கண்டென்ட். இருக்கு. எனக்குமே ஒரு ரீல் பார்க்குறப்போ பயங்கர கடுப்பாச்சு. இந்த வாழைப்பழத்துக்கு 0 மார்க்கு, அப்புறம் தர்பூஸ் 0 மார்க்கு. சரி தர்பூஸ் கூட சொல்லுங்க, அது சுகர் ஐயா அது கூட ஓகே. வாழைப்பழம் வந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரையும் சாப்பிடுங்க, இப்போ வந்து அது சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னா எனக்கு புரியலைங்க. இப்போ அந்த டைமுக்கு அது வந்து மக்களுக்கு போய் சேரணும், இதெல்லாம் நீங்கள் டெய்லி எடுத்துக்கணுன்றதுக்காக தான் கடவுள் முன்னாடி வச்சு படைக்கிறது. அதெல்லாம் பெரியவங்க அது ஒரு ரீசனோட தான் பண்ணுறது. வாழைப்பழம், அப்புறம் இந்த தேங்காய், லெமனு, வெத்தலைப்பாக்கு, இதெல்லாம் மெயினாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, ரெகுலராக எடுக்கணுன்றதுக்கு தான் அப்படி எடுத்துன்னு வந்து சேர்க்குறது. அது எதுவும் யோசிக்காமல் அதை பற்றி தெரியாமல் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து அதுவும் இல்லைன்னா என்னதையா அப்போ சாப்பிட்ற, நீ கெடுதல் தான் இருக்குது. அது தான்னா பழங்கள் இதெல்லாம் நல்லதுக்கு தான் சாப்பிட்றது. அதுலேயும் உட்காந்து இது அதுன்னா எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருந்தால் அப்புறம் ஒன்றுமே இருக்காது. உடம்புக்கு எல்லாமே தேவைதாங்க. நீங்கள் வந்து கெட்டதுன்னு நினச்சி ஒதுக்குறதும் சம்டைம்ஸ் உடம்புக்கு தேவைப்படும். உப்பு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை தான், அதேமாதிரி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டாலுமே பிரச்சனை தான். தண்ணி அதிகமானாலும் கம்மியாகவும் பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை தான். லிமிட்டாக இருக்கணும், எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உடம்பு தாங்குற அளவுக்கு. எல்லாமே அதிகப்படியாக போகுது பாருங்க, அதுதான் பிரச்சனை. இன்னொன்று உடம்பே நமக்கு சொல்லும் என்ன நடக்குதுன்னு, அதை கவனிச்சா போதும். இந்த மாதிரி இவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, நம்புறதை விட்டுறது பெஸ்ட்டு. அந்த மாதிரி தர்பூசணி கூட ஃப்ரூட்ஸில் கிடைக்கிற நேச்சுரல் ஸ்வீட் வந்து நம்ம உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. அந்த ஸ்வீட்டே போதுமானதான் நம்ம உடம்புக்கு. இப்படிலாம் சொல்லி பயமுறுத்ததுலாம் அவசியம் இல்லாத ஒன்று தான். ப்ளஸ் இதில் நீர் சத்தும் இருக்குது, அவ்வளோ வாட்டர் நமக்கு தேவைப்படுது. அதனால தான் அது கோடை காலத்தில் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து அதில் சத்தே கிடையாது, வெறும் ஸ்வீட்டுன்னு அப்படி ஒதுக்குறது வந்து தேவையில்லாத ஒன்று. ஆனால் ஏற்கனவே வந்து இது கலப்படம் தர்பூசணின்னு சொல்லி ஒதுக்க பார்த்தாங்க. இப்போ அது முடிஞ்சு திரும்ப வாங்கும் போது திரும்பவும் இதில் வந்து சுகர் இருக்குது வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அது ஸ்டாப் பண்ணுற வேலையை தான் பார்க்குறாங்க. இல்லை சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அமுதமாக நஞ்சுன்றாங்களா, அதே விஷயம் தான். எதுவுமே தேவைக்கு அதிகமாக போகிறப்போ அது கெடுது. இப்போ தர்பூசணா இப்போ வெயில் டைமுக்கு என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக சாப்பிட்லாம், ஒரே டைமில் அழுத்தலாம் அப்படின்னா நினச்சி பண்ணக்கூடாது. ஒரு லிமிட் இருக்குது. ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டோமா போகுது அப்படின்னு விட்டு அடுத்தடுத்து இன்னும் கூழ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி மல்ட்டியாக எடுத்துக்கணும். ஒரே விஷயத்தை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இதுவாகும் தான். ஸோ அதான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுல பிரச்சனையே கிடையாது. தேவைக்கு அதிகமாக போகிறது தான் பிரச்சனை. எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.